அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஹைதராபாத்ல இருந்து மெக்காவிற்கு ஆன்மீக பயணமாக சென்ற 42 இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அதில் 11 குழந்தைகளும் உயிரிழந்திருக்கிறார்கள். அது இன்னும் நம்மளை பெரிய சோகத்திற்கு இழுத்து செல்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நமது சேனலின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கு உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். பீகாரில் இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்கட்சிகளால் ஏற்றுக்கவே முடியல. என்டிஏவோட வெற்றியை எதிர்கட்சிகளால் ஏற்றுக்கவே முடியல. ஆனால் பொதுமக்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலே பேசிக்கிறாங்க, நம்ம காது கூட கேட்க முடியுது. தமிழ்நாட்டிலே பரவாயில்லப்பா, அவ்வளோ தூரம் மோடியோட கூட்டணி ஜெயிச்சிருச்சு, இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தமிழ்நாட்டில் பேசிக்கிறாங்க. ஏன் திமுகவை சேர்ந்த கிளை நிர்வாகிகளே, கிளை பொறுப்பில் இருக்கவங்களே பேசிக்கிறத நம்மளால் கேட்க முடியுது. ஆனால் எதிர்கட்சிகளால் ஏற்றுக்க முடியல. சார், மக்களோட தீர்ப்பை ஏற்றுக்காத வரைக்கும் உங்களால் ஜெயிக்கவே முடியாது திருப்பிலாம். இதனால தான் மக்கள் மீண்டும் மீண்டும் உங்களை தோக்கடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மக்களை நம்புங்க. தேச துரோக வேலைகள்லாம் கைவிட்டுருங்க, தயவுசெய்து அதை செய்யாதீங்க. தேசபக்தியை வளர்த்துக்கங்க, நாட்டுப்பற்றை வளர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நில்லுங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்க. சும்மா அதெல்லாம் விட்டுட்டு ஓட்டை திருடிட்டாங்க, காட்டை திருடிட்டாங்க, வீட்டை திருடிட்டாங்கன்னு இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ஒரு தலைவர்களுக்கு அழகா? தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழக மக்களே சொல்றாங்க இந்த எஸ்ஐஆர் கட்டாயம் வேண்டும் அப்படின்னு தமிழக மக்கள் சொல்றாங்க. கீழே பாருங்க, களத்தில் பாருங்க, இறந்தவங்களை நீக்கிறாங்க. டபுள் என்ட்ரி 2 மாவட்டத்தில் இங்கே ஒரு ஓட்டு இருக்கும், சொந்த ஊரில் ஒரு ஓட்டு இருக்கும், பிழைக்க போன ஊரில் ஒரு ஓட்டு இருக்கும். அதெல்லாம் எல்லாம் ஃபில்டர் பண்ணுறாங்க. இவ்வளோதான் நடக்குது எஸ்ஐஆரில். சும்மா குதிக்கக்கூடாது. ஓட்டு திருட்டு, வாக்கு திருட்டு, காட்டு திருட்டு, வீட்டு திருட்டுன்னு. அதுவும் சரிதான். திருடர்கள் எந்நேரமும் திருட்டை பற்றி தானே நினச்சிட்டு இருப்பாங்க, திருட்டை பற்றி தானே பேசுவாங்க. அதை தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் மக்கள் மீண்டும் மீண்டும் சவுக்கடி கொடுக்க தான் போகிறாங்க. எதிர்கட்சிகள் அப்படியே பேசிகிட்டே இருக்கட்டும், அப்படி பேசியே அவங்க வீணாக போயிடுவாங்க. அதை விடுங்க. இன்னொரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பீகாரில் பட்டியலின மக்களுக்கான தனி தொகுதிகள் 38 தொகுதிகள். அந்த 38 தொகுதிகளில் 33 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அதே மாதிரி பழங்குடியின சமுதாயத்திற்கான தனி தொகுதிகள் 2. அந்த 2 தொகுதியில் ஒரு தொகுதியை பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்து இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை 25%க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள். அந்த தொகுதிகளில் 30 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது. அந்த 25% இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது 34 தொகுதிகளில் அந்த 25%க்கு மேலே இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். அந்த 34 தொகுதிகளில் 30 தொகுதியில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது. இவங்க இங்கே வாக்கு திருட்டு, காட்டு திருட்டு, ஊட்டு திருட்டு, அந்த திருட்டு, இந்த திருட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கட்டும். ஆனால் அங்கே சிராக் பஸ்வான் அப்படின்னு ஒரு தலித் மக்களுக்கான தலைவர் இருக்கின்றார். அவரு லோக் ஜன்சக்தி பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியை வச்சிருக்காரு. இவர் தான் தலைவர். அந்த சிராக் பஸ்வான் தான் தலைவர். இந்த சிராக் பஸ்வான் அவர்கள் மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கின்றார். மத்திய அமைச்சராக இருக்காரு. ஃபுட் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்டர் அந்த சிராக் பஸ்வான் அவர்கள் தான். இங்கே எப்படி திருமாவளவன் கட்சி நடத்திட்டு இருக்காரு, தலித் மக்களுக்கான கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி நடத்துறாரு இல்லையா, அதே மாதிரி சிராக் பஸ்வான் அவர்களும் லோக் ஜன்சக்தி பார்ட்டின்றது தலித் மக்களுக்கான கட்சி, பீகாரில் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கான கட்சி. இவங்கள மாதிரி திமுக கூட்டணியில் இவங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி என்டிஏ கூட்டணி கொடுக்கல சார். அவங்களுக்கு 29 சீட்டு கொடுத்தாங்க. 29 சீட்டு கொடுத்து அதில் 19 சீட்டில் லோக் ஜன்சக்தி பார்ட்டி ஜெயிச்சிருக்குது. அந்த சிராக் பஸ்வான் அவர்களுடைய கட்சி ஜெயிச்சிருக்குது. 19 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. இந்த விசிக கட்சி இருக்கு இல்லையா, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, இந்த கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இந்த கட்சியினுடைய வரலாற்றில் 19 எம்எல்ஏ இருந்ததுண்டா? சிராக் பஸ்வான் அவர்கள் திருமாவளவன் மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து சும்மா சுயநலத்துக்காக ஒரு அரசியல் பண்ணி, அரசியலுக்காக சுயநலத்துக்காக அந்த மக்களை யூஸ் பண்ணிட்டு அடிதடி கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கல சார். உண்மையாலுமே அந்த தலித் மக்களின், பீகாரில் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கான வாழ்வாதாரத்திற்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் பிரதிநிதித்துவத்துக்கும் உண்மையாக உழைக்கின்றார். இவங்கள மாதிரி நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், நசுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரா? அவரு புலம்பிக்கிட்டு இருக்காரா, கதறிட்டு இருக்காரா? சார், இவங்க யார் எங்களை நசுக்கிட்டாங்க, பிதுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களுடைய சிராக் பஸ்வான் அவர்கள் கூட்டணி வச்சு 19 எம்எல்ஏ சீட், 19 எம்எல்ஏ இருக்காங்க. இன்னைக்கு யார் தலித் மக்களுக்கான தலைவர், யார் தலித் மக்களுக்காக உண்மையாக உழைக்கிறவங்கன்னு அந்த மக்களே புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய முதலீடுகளை
கோட்டை விடுகிறார், கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே ஒரு கூகுள் கம்பெனி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஆந்திராவுக்கு போனதை நம்ம எல்லாரும் பார்த்தோம், கேட்டோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அது மீண்டும் ஒரு தென் கொரிய கம்பெனி வந்து தமிழ்நாட்டிற்கு வந்துட்டு திருப்பி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஆந்திராவுக்கு போன கம்பெனி ஒரு கூகுள் கம்பெனி. இப்போ வந்தது வாசங் அப்படின்ற கம்பெனி 1720 கோடி முதலீடு செய்ய இருப்பதாக இருந்தாங்க தமிழ்நாட்டில். அதை அப்படியே லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிட்டாரு ஆந்திராவுக்கு ஆந்திராவுடைய முதலமைச்சர். நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன், SIRக்கு தடை வேண்டும் அப்படின்னு இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட. இந்த கம்பெனி போனதுனால சுமார் 20,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பறிபோயுள்ளது. 20,000 இளைஞர்களின் வாழ்க்கையில் 20,000 இளைஞர்களின் வேலையில் விளையாடி இருக்கிறார் தமிழக முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள். இதுல அறிவு திருவிழா வேற இவங்களுக்கு. சார் என்ன சார் சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, மக்களுக்கு அப்போதான் புரியும். சொல்லும் போதே இவ்வளோ சொல்லியும் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம தமிழக மக்களுக்கு. இனிமேனாச்சும் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு புரிய வைப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வளர்ச்சி அரசியல் வேணுமா வாரிசு அரசியல் வேணுமா அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க.